श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 31 தரிசன மகிமை. ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குரு தேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். முந்தைய அத்தியாயத்தில் சப்த சிருங்கி தேவியினுடைய உபாத்தியாவின் கதையையும் அதே போல மாதவராவின் விருப்பத்தை பகவான் சாயி எவ்வாறு நிறைவேற்றுகின்றார் என்பது பற்றிய கதைகளும் விவரிக்கப்பட்டுள்ளன. அதே போல பாபா குஷால் சந்த் மற்றும் ராம்லாலுக்கு அவர்களின் கனவிலே காட்சியளித்து ராம்லாலை உயிர் பிரியும் வரை தன்னுடன் வைத்திருந்தது பற்றிய கதை விவரிக்கப்பட்டது. அந்த கதைகளை விட அற்புதமான மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கதையை நான் இப்போது கேட்போருக்கு வழங்குகின்றேன். ஒரு சந்நியாசி மானசரோவருக்கு செல்ல புறப்பட்டார். ஆனால் அவர் வாழ்க்கை முழுதும் எவ்வாறு ஷீரடியில் ஒன்றியிருந்தார் என்ற கதை வழங்கப்படும். இதே போல பாலா மான்கர், தாத்யா சாஹேப் நூல்கர் மற்றும் உயரிய பக்தர் மேகா ஆகியோரின் கதைகள் அவர்கள் ஷீரடியிலே தங்கள் இறுதி முடிவை எவ்வாறு சந்தித்தார்கள் என்பது குறித்து என்றென்றும் விவரிக்கப்படும். அவர்கள் மூவரும் மனிதர்கள். ஆனால் பாபா தனது காலடியில் புலி போன்ற ஒரு கொடூரமான மிருகத்திற்கு அமைதியை கொடுத்தார். இந்த இதயத்தை தொடும் கதை என்று சொல்லப்படும். இந்த கதைகள் அனைத்தும் மிகவும் விரிவானவை. அவற்றை நான் உள்ளபடியே சொன்னால் இந்நூல் மிக நீளமாகிவிடும். எனவே அனைவருக்கும் பயனளிக்கும் இந்த கதைகளை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கின்றேன். ஒருவரின் மனதிலே மரணத்தின் போது என்னென்ன எண்ணங்கள் இருக்கின்றனவோ அதே எண்ணங்கள் அவருக்கு அடுத்த பிறவியிலேயே பிறக்கின்றன. மரணத்தின் போது மனதிலே சுழன்று கொண்டிருக்கும் எண்ணங்கள், அந்த எண்ணங்களுக்கு ஏற்பவே அடுத்த பிறவி அமையும். பூச்சியினுடைய மனதிலே தேனி பயம் இருப்பதால் அது தேனியினுடைய பிறப்பை பெறுகின்றது. மான் மீது பிடிவாதமாக இருந்ததால் உணர்வற்ற பரதமுனி போன்ற ஒரு பெரிய துறவியும் ஒரு மானினுடைய வயிற்றிலே பிறக்க வேண்டியிருந்தது. குறிப்பு: மான், அன்பன், உணர்வற்ற பரத். இது ஒரு புராண கதை. மன்னர் ரிஷபதேவருக்கு பரத் என்ற ஒரு மகன் இருந்தான். தனது கடமைகளை மிகவும் சிறந்த முறையிலே செய்த போதிலும் பாரத மாநிலத்தின் மீது அக்கறையின்றி அனைத்து சகவாசத்தையும் கைவிட்டு காட்டிலே வசித்து கடவுளை வணங்கினான். ஒரு முறை அவன் ஒரு நதிக்கரையிலே ஒரு காட்சியை கண்டான். ஒரு கர்ப்பிணி மான் ஆற்றிலே நீர் குடிக்கும் போது சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டு மிகவும் பயந்து இங்கும் அங்கும் ஓடத் தொடங்கியது. தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவன் ஆற்றிலே குதித்தான். ஆற்றை கடக்கும் போது பயத்தின் காரணமாக அவளுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டது. அவள் அடுத்த கரைக்கு சென்று குகையிலே ஒளிந்து கொண்டாள். ஆனால் மிகுந்த உழைப்பின் காரணமாக அங்கேயே இறந்தாள். தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்த மான்குட்டியை அதன் உயிரை காப்பாற்ற போராடுவதை கண்ட பரத் அதை அங்கிருந்து வெளியே எடுத்தான். மானை நன்றாக பராமரிக்க தொடங்கினான். காலப்போக்கிலே பரத்துக்கு மான் மீதான அன்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்தது. மான் மீதான அன்பிலே அவன் பகவான் ஹரியை வணங்குவதை கூட மறந்துவிட்டான். கடவுள் பக்திக்காக
அவன் தனது முழு ராஜ்யத்தையும் குடும்பத்தையும் செல்வத்தையும் துறந்தான். ஆனால் அதே பரத் மீண்டும் பற்று மற்றும் மாயையினுடைய வலையிலே சிக்கிக் கொண்டான். பரத்தினுடைய வாழ்க்கையிலே கடைசி தருணங்களிலே அவனுடைய மனதிலே தோன்றிய ஒரே விஷயம், என் மரணத்திற்கு பிறகு இந்த மானுக்கு என்ன நடக்கும் என்பதுதான். அத்தகைய எண்ணங்களுடன் அவன் தன் உடலை விட்டு வெளியேறினான். இந்த காரணத்தினால் பரத் அடுத்த பிறவியிலும் ஒரு மானாக பிறந்தான். ஆனால் ஒரு நல்ல ஆன்மாவாக இருந்தால் ஒரு மானின் வாழ்க்கையை அனுபவித்த பிறகு அவன் ஒரு பிராமண குடும்பத்திலே பிறந்தான். தனது முந்தைய பிறவிகளை பற்றி அனைத்தையும் அறிந்திருந்ததால் இந்த பிறவியிலே அவன் தனது மனதை மந்தமாக வைத்திருந்தான். உலக பற்றுகளில் இருந்து முற்றிலும் விலகி சுய விடுதலை பெற்றான். தனது புத்தியை மந்தமாக்கியதால் அவன் உணர்வற்ற பரத் என்ற பெயரால் புகழ் பெற்றான். கடைசி நேரத்திலே ஒருவர் கடவுளை தியானித்தால் அவர் கடவுளின் பாதத்திலே இடம்பெறுவார். கடைசி நேரத்திலே ஒருவர் கடவுளை தியானித்தால் அவர் கடவுள் பாதத்திலே இடம்பெறுவார். இந்த அர்த்தமுள்ள ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய 8வது அத்தியாயத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை இங்கே முன்வைக்கின்றேன். அந்காலேச மாம் ஏவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யக பிரயாதிச மத்பாவ் யாதி நாஸ்தியத்ர சன்ஷை. ஸ்லோகத்தினுடைய விளக்கம்: மரணத்தின் போது என்னை நினைத்து கொண்டே உடலை விட்டு வெளியேறுபவர் எனது வடிவத்தை அடைகின்றார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவர் இறக்கும்போது யாரிடம் மனம் குவிந்திருக்கின்றதோ அதே வடிவத்திலே மீண்டும் பிறக்கின்றார். கடவுளின் பாதங்களிலே மனதை ஒருமுகப்படுத்துவதன் மூலம் அவர் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுகின்றார். இதனால்தான் மரணம் நெருங்கும் நேரத்திலே ஒருவர் கவனம் சிதறாமல் கடவுளை மட்டுமே தியானிக்க, இரவும் பகலும் கடவுளின் நாமத்தை எப்போதும் நினைவிலே வைத்து கொண்டு பயிற்சி செய்யுமாறு வேதங்கள் மனிதர்களுக்கு அறிவுறுத்துகின்றன. வாழ்நாள் முழுவதும் விழிப்புடன் இருந்து புண்ணிய காரியங்களை செய்து தியானித்து கடவுளை வழிபடும் ஒரு ஆன்மா கடைசி நேரத்திலே கடவுளை நினைக்க மறந்துவிட்டால் அவர் வாழ்நாள் முழுவதும் செய்த கடவுள் வழிபாடு மற்றும் சத்சங்க வழிபாடு வீணாகிவிட்டது என்று கருத வேண்டும். அதனால்தான் இறுதி நேரத்திலே அர்ப்பணிப்புள்ள பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையினுடைய கடிவாளத்தை ஞானிகளிடம் ஒப்படைத்து கடவுளின் பாதங்களிலே இணைகிறார்கள். ஏனென்றால் ஆன்மாவினுடைய இயக்கம் ஞானிகளுக்கு மட்டுமே தெரியும். மேலும் நமது இறுதி பயணத்திலே ஞானிகள் நமது தோழர்கள். சாயி சமர்த்தரின் முன் நடந்த அதே அர்த்தத்தை வெளிப்படுத்தும் இந்த கதையை கேட்பதன் மூலம் பகவான் சாயி தனது பக்தர்களிடம் கொண்டிருந்த உண்மையான அணுகுமுறையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சென்னை ஷீரடியிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. பின்னர் மானசரோவருக்கு இவ்வளவு நீண்ட பயணம். அதற்கு மேல் சென்னையை சேர்ந்த ஒரு பக்தர் மானசரோவர் யாத்திரை செய்து கொண்டிருந்த பொழுது, மகிழ்ச்சியாக இருந்தபோது பாபா அவரை இழுத்து ஷீரடிக்கு அழைத்து வருகின்றார். இதுதான் அதனுடைய கதை. ஒரு முறை விஜயானந்த் என்ற மதராசி சந்நியாசி சென்னையிலிருந்து மானசரோவருக்கு செல்வதற்காக மிகுந்த ஆர்வத்துடன் புறப்பட்டார். ஜப்பானிய அயல் நாட்டவரிடம் மானசரோவரின் வரைபடத்தை பெற்ற பிறகு விஜயானந்த் சுவாமி மானசரோவருக்கு செல்ல முடிவு செய்தார். பயணம் செய்யும் போது அவர் ஷீரடி கிராமத்தை கண்டார். பகவான் சாயினுடைய புகழை கேள்விப்பட்டு சாயி சமர்த்தரை காணும் விருப்பத்துடன் மதராசி துறவி மஸ்ஜித் மாயியை தேடி ஷீரடிக்கு வந்தார். சாயி மகாராஜ் ஒரு சிறந்த துறவி என்ற புகழை கேள்விப்பட்ட அந்த பயணி பகவான் சாயியை தரிசனம் செய்ய விருப்பத்துடன் ஷீரடியிலே தங்கினார். அதே சமயம் ஷீரடியிலே ஹரித்வாரிலே இருந்து சுவாமி சோமதேவ் என்ற சன்னியாசி இருந்தார். சோமதேவ் சுவாமியும் விஜயானந்த் சுவாமியும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டனர். விஜயானந்த் சுவாமி சோமதேவ் சுவாமியிடம்
மானசரோவர் இங்கிருந்து எவ்வளவு தூரம் என்று கேட்டார். பின்னர் சோமதேவ் சுவாமி, மானசரோவர் ஷீரடியிலிருந்து சுமார் 500 மைல் கல் தொலைவில் உள்ளது என்றார். கங்கோத்திரியை விட உயரத்திலே அமைந்துள்ளது என்று கூறினார். இது தவிர அங்கு நிறைய பனிப்பொழிவு உள்ளது. ஒவ்வொரு 100 மைல்களுக்கும் மொழி மாறுகின்றது. இது தவிர அங்குள்ள உள்ளூர் பூட்டானிய மக்கள் அந்நியர்களை மிகவும் தொந்தரவு கொடுக்கின்றார்கள். சுவாமி சோமதேவனுடைய இந்த கூற்றை கேட்ட பிறகு அவரது மனநிலை குழப்பத்தால் நிறைந்தது. அவர் தனது அடுத்த பயணத்தை பற்றிய கவலைப்படத் தொடங்கினார். மேலும் அவரது மனம் சோகமடைந்தது. பின்னர் அவர் சாயி பாபாவின் தரிசனம் பெற்றார். அவர் சாயினுடைய பாதங்களிலே விழுந்து வணங்கினார். அவரது மனம் மகிழ்ச்சி அடைந்தது. அவர் சாயினுடைய அருகாமையிலே அமர்ந்தார். பின்னர் பாபா திடீரென்று கோபமடைந்தார். பாபா மஸ்ஜித் மாயினுடைய மற்ற உறுப்பினர்களிடம், இந்த சந்நியாசியை இங்கிருந்து அகற்றுங்கள், அவருடைய சகவாசம் பயன் அளிக்காது என்று கட்டளையிட்டார். அந்த சந்நியாசிக்கு பாபாவினுடைய கூர்மை, விரைவான கோப குணம் பற்றி தெரியாது. அதனால் அவர் மிகவும் பயந்தார். ஆனாலும் அவரது இதயத்திலே வெட்கப்பட்டு பாபாவின் சேவையை பார்த்து கொண்டே அங்கேயே அமர்ந்திருந்தார். காலையிலே பாபாவின் சபையையும் பக்தர்களால் செய்யப்பட்ட வழிபாட்டையும் அவரை பார்க்க வந்த பெரும் கூட்டத்தையும் கண்டு அவர் திகைத்து போனார். சில பக்தர்கள் பாபாவின் பாதங்களை கழுவி கொண்டிருந்தார்கள். சில பக்தர்கள் பாபாவினுடைய கட்டை விரலில் இருந்து பாத தீர்த்தத்தை பக்தியுடன் ஏற்றுக்கொண்டார்கள். சிலர் பாத தீர்த்தத்தை தங்கள் கண் இமைகளில் தடவி கொண்டிருந்தார்கள். சிலர் பாபாவுக்கு திலகம் பூசி கொண்டிருந்தார்கள். சிலர் வாசனை திரவியம் பூசிக்கொண்டிருந்தார்கள். அங்கு பக்தர்களிடையே பிராமணர் மற்றும் சூத்திரர் என்ற பாகுபாடு இல்லை. மாறாக அனைவரும் சாதி வேறுபாடுகளை மறந்து பாபாவுக்கு சேவை செய்வதிலே மும்முரமாக இருந்தனர். பாபா சந்நியாசி மீது மிகுந்த கோபமாக இருந்தாலும் சந்நியாசியினுடைய மனம் பாபாவின் மீது மிகுந்த மரியாதையினாலும் அன்பினாலும் நிறைந்திருந்தது. அவர் பாபாவை விட்டு விலகாமல் அங்கேயே அமர்ந்திருந்தார். விஜயானந்த் சுவாமிகள் ஷீரடியிலே 2 நாட்கள் தங்கியிருந்தார். இதற்கிடையிலே அவரது தாயார் கிராமத்திலே மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக அவரது கிராமத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது. இந்த செய்தியை படித்த பிறகு அவர் மிகவும் சோகமடைந்தார். தனது தாயாரை சந்திக்க தனது கிராமத்திற்கு திரும்ப வேண்டும் என்ற தீவிர ஆசை அவருக்கு இருந்தது. ஆனால் பாபாவின் அனுமதியின்றி ஷீரடியை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்று அவர் முடிவு செய்தார். பின்னர் அவர் கடிதத்தை எடுத்துக்கொண்டு மஸ்ஜித் மாயில் உள்ள பாபாவிடம் விஜயானந்த் சுவாமி சென்று தனது தாயாரின் உடல்நிலை குறித்து பாபாவிடம் வேண்டிக் கொண்டார். அம்மாவை சந்திக்க எனக்கு மிகுந்த ஆசை இருக்கின்றது. எனவே தயவு செய்து என்னை தூயதான இதயத்துடன் செல்ல அனுமதியுங்கள். இவ்வாறு அவர் சாயி சமர்த்தரிடம் பிரார்த்தனை செய்தார். என் அம்மா மரணப்படுக்கையிலே இருக்கின்றார். அவர் தொண்டையிலே மூச்சை பிடித்துக்கொண்டு எனக்காக காத்திருக்க வேண்டும். தயவு செய்து என் மீது கருணை காட்டுங்கள் மகாராஜ். தயவு செய்து என்னை வீட்டிற்கு செல்ல அனுமதியுங்கள் என்று அவர் சோகமான குரலிலே கோரத் தொடங்கினார். என் அம்மா எனக்காக காத்திருக்க வேண்டும். நான் அவளை பார்க்க வேண்டும். இதன் மூலம் அவள் நன்றாக உணர்வாள். என்னை பார்ப்பது அவளுக்கு மகிழ்ச்சியான முடிவை கொடுக்கும். எனவே தயவு செய்து என்னை போக அனுமதியுங்கள். அவர் மிகவும் இரக்கத்துடன் பிரார்த்தனை செய்தார். அனைத்து உயிரினங்களின் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை அறிந்த மகாராஜ் விஜயானந்த் சுவாமியினுடைய முடிவு நெருங்கிவிட்டது என்பதை ஏற்கனவே அறிந்திருந்தார். அப்போது பாபா விஜயானந்த் சுவாமியிடம் என்ன சொன்னார் என்பதை நீங்களே கேளுங்கள். உன் அம்மாவை நீ இவ்வளவு நேசித்திருந்தால் ஏன் இந்த காவி உடையை அணிந்தாய்? அந்த பற்றின்மையின் அடையாளமாக ஒருவன் சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டு காவி உடைகளை அணிந்தவுடன் அவன் எல்லா பற்றுதல், மோக, மாயை மற்றும் பாசத்தை மறக்க வேண்டும். உன்னுடைய அம்மாவை சந்திக்க வேண்டும் என்ற உன் ஆர்வம் சந்நியாசி மதத்தின் மீது படிந்த கரை. இப்போது நீ அமைதியாக இரு, சோகமாக இருக்காதே. சில நாட்கள் போகட்டும், பார்ப்போம், பொறுமையை இழக்காதே என்று பாபா கூறினார். பாபா மேலும் மர்மமான குரலிலே, வாடாவிலே நிறைய திருடர்கள் இருக்கிறார்கள்.
உங்கள் கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடி வைத்திருப்பதிலே எப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள். இல்லையெனில் திருடர்கள் உங்களை தாக்கி உங்களிடம் உள்ள அனைத்தையும் கொள்ளையடித்து செல்வார்கள் என்றார். செல்வமும் ஒருபோதும் நிரந்தரமாக இருக்காது. உடலும் எப்போதும் தற்காலிகமானது மற்றும் நம்பகமானது. மரணம் எப்போதும் நம்மை சுற்றித் திரிகின்றது. இதை மனதிலே கொண்டு நாம் எப்போதும் நமது பக்தி தர்மத்தை விழிப்புடன் வைத்திருக்க வேண்டும். நான், என் உடல், என் மனைவி, என் மகன் போன்ற விஷயங்களிலே தேவையற்ற பெருமை கொண்டவரை தொந்தரவு செய்ய தெய்வீக உடல் மற்றும் ஆன்மீக 3 தொல்லைகளும் எப்போதும் தயாராக இருக்கும். இந்த 3 தொல்லைகளும் இந்த பூமியிலே வாழ்க்கை துன்பத்தை மட்டுமே உருவாக்குகின்றன. 2வது அர்த்தம் என்பது சொர்க்க மகிழ்ச்சியை விரும்புவதாகும். இந்த உலகத்திலும் பெரும்பாலான மக்கள் சொர்க்கத்தை விரும்புகின்றார்கள். ஆனால் மறு உலகத்தை விரும்புவோருக்கு இந்த ஆசை முக்தியை அடைவதற்கு ஒரு தடையாக இருக்கின்றது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். மறு உலகத்திலே வசிப்பவர்கள் பூமியை மட்டுமே பார்த்து கொண்டு முகம் குனிந்து இருக்கின்றார்கள். இதை மறந்து விடாதீர்கள். அத்தியாயம் 31 தரிசன மகிமை, ஓவிகள் மற்றும் கருத்துரை 2ஆம் பாகம் அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की